நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்திரதோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இந்த புத்திரதோஷம் நீங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ள தீர்த்தங்கள் தெரியும். 22 தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா? அந்த தீர்த்தங்கள்ல வந்து நீராடி, ராமநாத சுவாமிக்கு முடிஞ்சதுன்னா அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா, ராமநாதம் அருகில் உள்ள பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புல்லானின்னு இருக்கு. திருப்புல்லானி இந்த தலத்தில போய் தர்ப்பணம் செய்யக்கூடிய ராமனனை வழிபட்டு, தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு வந்து சாந்தி செய்து, திருப்புல்லானி வந்து இறைவனை வழிபட்டு பால் பாயாசம் சாப்பிட்டு சில நாட்கள் அங்கு தங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திர வேறு கண்டிப்பாக கிடைக்கும். இதை சிரத்தையாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வரும். சும்மா போய் கேட்டுட்டு போய் பண்ணிட்டு வரதுனால ரிசல்ட் வராது. சிரத்தையாக பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம் அருகில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சேரி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் சன்னதியும் வந்து பார்த்திங்கன்னா கடன் நிவர்த்தி செய்வதற்கு மிக முக்கியமான விஷயம். நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு யமகண்ட நேரத்தில் பூஜை செய்தால் கண்டிப்பாக யமபயம் நீங்கும். அதனால் அந்த ஆயுள் விருத்தி பிரச்சனைகள் இருந்தால் இந்த யமகண்ட நேரத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம்.